அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 27/4/2026 ஸ்ரீ பராபவ வருடம் சித்திரை மாதம் 14ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 6 7 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. இன்று திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:59 மேஷ லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு புதிதாக தொழில் தொடங்குறீங்க, ஆனால் அதற்கான வழியே கிடைக்கல. கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், முதலீடு செய்யலாமா என்னன்னு பயமாக இருக்கிறது. அதுபோல் இந்த தொழில் உங்களுக்கு சரிப்பட்டு வருமா வராதா, இது ஏற்கனவே தொழில் செய்து நஷ்டமாயிடுச்சு அப்படின்லாம் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா, உங்களில் தொழிலால் முன்னேற முடியல அப்படின்னு சொன்னால் சரியான பரிகார பலன்களோ அதற்கு தீர்வாக அமையுங்க. உங்களுக்கு தோஷங்கள் இருக்கும்போது அந்த கிரக தோஷங்களை நீக்கணும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாக மாறும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக காணப்படக்கூடிய முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு இந்த நாள் உகந்த நாள். இன்று பணியிட சூழல் உங்களுக்கு சிறப்பாக இருக்காது. ஏற்ற இறக்கங்களை காண்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம். பண பரிவர்த்தனையில் கவனத்தோடு இருக்க வேண்டும். செலவுகளை கண்காணிக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உறவினுடைய பிணைப்பு குறைந்து காணப்படுவதால் குடும்பம் பாதிக்கப்படலாம். உணர்ச்சி வசப்படுவதால் இன்று ஒன்றும் பயனில்லை. உங்களது பிரியமானவரோடு நேரம் செலவழித்து அவர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பற்களில் வலி அல்லது தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. உணவு முறையில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. இன்று சூடான விவாதங்கள் மற்றவர்களோடு ஏற்பட வாய்ப்புள்ளதால் அக்கம் பக்கத்தினரோடு அதிகமான கவனமாக பழக வேண்டியது முக்கியம். உரையாடுவதற்கு முன் கவனம் வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியில் திருப்திகரமான நிலை இருக்காது. பணி சுமையை சமாளிக்க வேண்டி இருக்கலாம். சக பணியாளரிடமிருந்து ஒத்துழைப்பு கிடைக்காது. நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவினங்கள் காணப்படலாம். அவற்றை தவிர்ப்பது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக இன்று துணையோடு கருத்து வேறுபாடு காணப்படலாம். மகிழ்ச்சி குறைந்து காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக யோசனை இன்று ஆரோக்கியத்தை பாதிப்பை ஏற்படுத்தலாம். தியான பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அளிக்கவில்லை என இதயம் தளர்ந்து விட வேண்டாம். சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம். பணியை பொறுத்தவரை பொறுப்புகளை வெற்றிகரமாக நிறைவேற்ற முறையான நடைமுறையை பின்பற்ற வேண்டியது முக்கியம். குடும்பத்தை பொறுத்தவரை உறவு முறை உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது. விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவீனங்கள் அதிகமாக இருக்கும். பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்ய வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும். செரிமான கோளாறுகள் காரணமாக அசௌகரியமாக உணர்வீர்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் இன்னும் அதிக முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். எந்த விஷயத்திற்கும் முதலிடம் தர வேண்டும் என்று உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல நடந்து கொள்வது நல்லது. பணியை பொறுத்தவரை அதிகமான பணி சுமைகளை சந்திக்க நேரிடலாம். எதையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது. சிறந்த திட்டமிடல் அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை தொடர்பாடல் பிரச்சனை காரணமாக குடும்பத்தில் நல்லிணக்கம் குறையும். குடும்ப அங்கத்தினர்களுக்கிடையான நேரம் ஒதுக்கி அவர்களிடம் கவனம் செலுத்துவது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது. பண பரிவர்த்தனையின் போது கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும். தோள்களில் காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆற்றல் மிகுந்து காணப்படுவீர்கள். எளிதில் வெற்றி கிடைக்காது என்பதனால் திருப்தி காணப்படாது. பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணங்கள் உங்களுக்கு அதிகமாக செய்ய நேரிடலாம். பணியில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம்.
குடும்பத்தை பொறுத்தவரை அமைதியும் நல்லிணக்கமும் குறைந்து காணப்படும். உரையாடும் போது வார்த்தைகளில் அதிக கவனம் வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை பொறுத்தவரை அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. செலவினங்கள் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி அல்லது பல்வலி உபாதைகள் ஏற்படலாம். ஆரோக்கியமான உணவு வகைகளை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் சில தடைகளுக்கு பின் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது. செயல்களின் முன்னுரிமையை உணர்ந்து அதன்படி ஆற்றுவது நல்லது. பணியை பொறுத்தவரை பொறுமையை கடைபிடிப்பதன் மூலமாக நீங்கள் வெற்றி அடையலாம். சக பணியாளர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைந்து காணப்படும். குடும்ப அங்கத்தினர்களிடம் நல்லுறவை வளர்த்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவோடு செலவு சேர்ந்து காணப்படும். சீரான நிதி நிலைமையை தக்க வைத்துக் கொள்ள திட்டமிடல் அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் மிதமானதாக காணப்படலாம். இன்று அதன் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாக காணப்படும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இந்த நாள் உகந்த நாள் அல்ல. பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது. ஏற்ற இறக்கங்களோடு காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை உறவினுடைய பிணைப்பு குறைந்து காணப்படுவதால் குடும்பம் பாதிக்கப்படலாம். உணர்ச்சி வசப்படுவதால் ஒன்றும் பயனில்லை. பிரியமானவர்களோடு நேரம் செலவழித்து அவர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம். பண பரிவர்த்தனையில் கவனத்தோடு இருக்க வேண்டும். செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பற்களில் வலி அல்லது தலைவலி ஏற்படலாம். உணவு முறையில் அதிகமான கவனம் செலுத்துங்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பொறுமை மிகவும் அவசியம். உங்களிடம் காணப்படக்கூடிய இசைவற்ற தன்மை உங்களுக்கு தடைக்கல்லாக அமையலாம். பணியை பொறுத்தவரை பணியில் சில இறுக்கங்கள் காணப்படலாம். தைரியம் மற்றும் உறுதியின் மூலமாக வெற்றி காணலாம். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப விஷயங்களோடு சூடான விவாதங்கள் நடைபெறலாம். அமைதியான அணுகுமுறையை பராமரிப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கு சிறப்பான நாளாக அமையாது. கடின உழைப்பை நீங்கள் நம்ப வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நன்மையும் தீமையும் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. தாமதங்களுக்கு வருந்த வேண்டாம். பணியை பொறுத்தவரை பணியில் இன்று இறுக்கமான சூழ்நிலைகளை உங்களுக்கு திறமையாக கையாள கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. இன்று இல்லையெனில் தவறுகள் நேரலாம். பணி நிமித்தமான பயணம் உங்களுக்கு சாத்தியம். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் பதட்டம் காணப்படலாம். நல்ல சூழ்நிலைக்கு உருவாகுவதற்காக நீங்கள் காத்திருப்பது நல்லது. அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது சிறப்பு. இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை உற்சாகத்தை அளிக்கக்கூடிய வகையில் இருக்காது. பணத்தை பொறுத்தவரை பொறுப்புகளை நிறைவேற்றுவதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் உங்களுக்கு சுமாரானதாக இருக்கும். குடும்பத்தினருடைய ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உறுதியும் அர்ப்பணிப்பும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். இன்று திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகளை தவிர்க்க கவனமாக பணியாற்ற வேண்டியது மிகவும் நல்லது. இன்று முயற்சியின் மூலமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். நீங்கள் இன்று பலன்களை சிறப்பாக பெற முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சில சச்சரவுகள் காணப்படலாம். பக்குவமான முறையில் விஷயங்களை கையாள வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் சில சச்சரவுகள் காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம். பணம் சேமிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வாழ்க்கையினுடைய ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. அதற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரான பலன்களே கிடைக்கும். இன்று பொறுப்புகள் அதிகமாக காணப்படும். வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை பற்றி கவலைப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். பொறுப்புகளை திறமையாக கையாள்வதில் தடைகள் காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை குழந்தைகள் மற்றும் இன்று குடும்பத்தினுடைய வளர்ச்சி பற்றிய கவலை உங்களுக்கு அதிகமாக காணப்படலாம். அதிகமாக யோசிப்பதன் மூலமாக குழப்பம்தான் மிஞ்சும். எனவே அதிகமாக யோசிக்க வேண்டாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணம் சம்பாதிக்க வாய்ப்பு உள்ளது. செலவுகள் செய்வதற்கு முன் கவனமாக யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். தோள்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கவலையோடு காணப்படுவீர்கள். உங்களுடைய செயல்களை கவனமாக கையாள வேண்டும். பணியை பொறுத்தவரை பணி சூழல் சாதகமானதாக காணப்படாது. உங்களுடைய கீழ் பணிபுரிவோருடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது.
குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சியை எதிர்பார்க்க இயலாது. பிரச்சனைகளுக்கு நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பணம் சேமிப்பது கடினமாக இருக்கலாம். ஏற்ற இறக்கங்களோடு காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துங்கள். குடும்ப அங்கத்தினர்களுடைய உடல்நிலைக்காக செலவு செய்ய வேண்டியது காணப்படலாம். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.